பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்லேருந்து விஜயகுமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர். இவர் 27 வருஷம் பல கம்பெனிகளில் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆப்டிமா இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு போயிட்டுருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவருடைய லைஃப்பில், அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் லோன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, அது அவருக்கு எந்த மாதிரி கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டுக்காக உங்களை வரவேற்பில் மற்றற்ற மகிழ்ச்சி. மிக்க நன்றி. பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஆர்பிஎஸ்எஸ் மூலிமா விஜயகுமார் நீங்கள் கூப்பிட்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி நண்பரே. நன்றி. ஓகே, இங்கே ஏன் நாங்கள் இன்வைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போது எல்லாரும் லோன் வாங்கி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் வாங்குறோன்னு சில பேருக்கு லோன் கொடுக்குறாங்கிறத வாங்குறவங்களும் உண்டு. கண்டிப்பாக. ஓகேவா? ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. 27 வருஷம் நான் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நாளில் நம்ம நினச்சோன்னு டக்குன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்ம மனசுக்குள்ளே அது வந்து ஒரு மூலையில் தோணிகிட்டே இருக்கும். கரெக்ட். நம்ம சேலரி வாங்குறதோ மற்ற எல்லாமே வந்து அது எல்லாத்த விட பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது முதன்மையாக இருக்கணும். அந்த தருணம் வரும்போது அது நம்ம எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவோம். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இடையிலேயே நான் ஒரு 2-3 டைம் வந்து ஸ்டார்ட் அப் முயற்சி பண்ணோம். பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. பட் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. என்னுடைய 26 வருஷம் ஃபினான்ஷியல் கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களை பெருமை நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது குழந்தைகள் எல்லாமே 2 குழந்தைங்க, 2 பேரும் ஸ்டடீஸ் போயிட்டு இருந்தாங்க. ஹவுசிங் லோன் இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு போல்டாக டிசிஷன் எடுத்தது எனக்கு ரொம்ப ஆரோக்கியக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இந்த ஹவுசிங் லோன் வந்து நான் வந்துட்டு என்ன திங்க் பண்ணோன்னா மினிமமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து போடும்போதே வந்து 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்னு போடாமல் ஜஸ்ட்டு 9 இயர்ஸ்க்காக ஒர்க் பண்ணோம். ஏன்னா முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான் பண்ணுற மாதிரி ஒரு யோசனையில் தான் அதெல்லாம் திங்க் பண்ணோம். அப்போது 9 இயர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கடைசி ஒரு 2 இயர்ஸ் என்னமோ தான் பேலன்ஸ் இருந்தது. அதனால் சரி தைரியமாக நம்ம பண்ணலாம், பிஸ்னஸ் வெளியே வரலாம். என்னதான் சேலரி நம்ம வந்து சப்போர்ட் ஆகலைனாலும் மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணுறதுனால அந்த சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் 6 to 1 இயர்க்குள்ளே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, அதை நடத்தியும் காமிச்சோம். இப்போ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. பிஇ கிராஜுவேட்டு, எம்பிஏ முடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் தொடங்கும் போது ஏன் லோன் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு? ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட முதலீடை மட்டுமே நம்பி நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது உகந்ததான்னு இன்னைக்கு இருக்கிற என்வாயர்மெண்ட் உள்ள சூழ்நிலையில் தெரியல. ஒரு அடிஷனல் சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு வந்து மெயினாக நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஜென்ரலாக ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸில் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம டெசிஷன்ஸ்லேயும் நம்ம வந்து லேக் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக வந்து பிஸ்னஸ் லோன், பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சைடு நம்ம வந்து வெரி சப்போர்ட்டிவாக இருக்கணும்ட்டு திங்க் பண்ணோம். இப்போ நாம் ஜென்ரலாக இருந்தாலும் நம்ம 30-35% வந்து லோன் வந்து இருக்கிறது வந்து வெல் அண்ட் குட். ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு 100% எஃபியூட்டி இருக்குன்னா நம்ம ஒரு 65% நம்மளோட ஓன் ஃபண்டாக இருக்கணும். ஒரு 35% வந்துட்டு நம்ம வந்து ஜென்ரலாக லோன் மாதிரி இருக்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல்ஸ் வந்து என்ன கொடுக்கும்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சப்போர்ட்டிவ் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறத முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது லோனுக்காக வந்து பேங்க் எப்படி அப்ரோச் பண்ணுங்க? பேங்க் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போக பேங்க்கோட லோனும் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. கரெக்ட். அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்களே சஜஷன் எனக்கு ரொம்ப கொடுத்தீங்க. அந்த சஜஷன்லேயே நானும் யோசிச்சுட்டு இந்த பேங்க் லோனை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நண்பர்கள்ட்ட விசாரித்தேன். அப்போ விசாரிச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட பெட்டர் ப்ரொஃபைலை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொன்னீங்க. பேங்க் மேனேஜரை போய் மீட் பண்ணோம்.
மீட் பண்ணும்போது அவரும் என்ன சொன்னாருன்னா, "நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? உங்களுக்கு எதுக்காக இந்த பணம் தேவைப்படுது? முதலீடு வேணும்னு சொல்றீங்க. அது எதுக்காக தேவைப்படுது? அது இல்லாம இதனால பண்ண முடியாதா? இல்ல கண்டிப்பா அதோட நீட் என்ன?" அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் கட்டா ஒரு ப்ராஜெக்ட் மாரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நாங்க வந்து கன்சிடர் பண்றோம்னு சொன்னாங்க. ம். அப்புறம் வந்துட்டு நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும், உங்க கைடன்ஸ்லயுமே நாங்க என்ன பண்ணோம், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி பேங்க் சப்மிட் பண்ணோம். பேங்க்கும் லோன் தரக்கான முயற்சிகள எடுத்துட்டு ஃபீட்பேக் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுதான் நடந்தது. ஓகே. எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க? ஓகே சொல்றதுக்கு. ஒரு 20 நாள் 15 டூ 20 நாள் எடுத்துட்டாங்க. அது ஹெட் ஆஃபீஸ்ல போயி எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கும் போல இருக்கு. ம். அதெல்லாம் முடிச்சுட்டு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஓகே. நீங்க பேங்கர்ஸ லோனுக்கு அப்ரோச் பண்ணும்போது, பேங்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? மேனேஜர்ஸு, ஸ்டாஃப்ஸ் இவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு? இப்போ பேங்க் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் நம்ம உங்களோட கைடன்ஸ்ல, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ப்ராப்பரா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்தோம். ம். குடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 டூ 15 டேஸ்ல இடையில 2, 3 கொரீஸ்லாம் கூப்பிட்டாங்க. சரி. அ லோன் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எஃபெக்டிவா சப்போர்ட் பண்ணி, லோன் வந்து 15 டூ 20 டேஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி குடுத்தாங்க. ஓகே, பேங்கர்ஸ் மேனேஜர்ஸும் ரொம்ப வெல்கம் பண்றாங்க. லோன்ஸ்லாம் குடுக்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. ஓகே. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், என்ன ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இம்பார்ட்டன்ட்டு நீங்க சொல்றதும் நான் புரிஞ்சுக்கிட்டது. அவங்க உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பண்ற மாரி நம்ம நடந்துக்கணும். நம்முடைய பேப்பர்ஸும் ரொம்ப வேலிடா இருக்கணும். நம்ம குடுக்குற கண்டிப்பா. இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். அப்போ அதை அவங்க பிலீவ் பண்றாங்க, சப்போர்ட்டும் பண்றாங்க. கண்டிப்பா. நம்மளோட டாக்குமெண்டேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் அவங்களாலயும் சப்போர்ட் பண்ண முடியும். கரெக்ட், கரெக்ட். இப்போ பேங்கர்ஸ் வந்து லோன் குடுத்துட்டாங்க. எந்த மாரி லோன் நீங்க வாங்குனீங்க? சிசி லோன் நம்ம ஃபர்ஸ்ட்டு வாங்கணும். ஓகே, சிசி லோன் வாங்கணும். ஓகே. சாங்ஷன் பண்ணிட்டாங்க, அது சாங்ஷன் பண்ணி குடுத்துட்டாங்க. குடுத்தாங்க. அது இப்போ லோன் வாங்கிடுறாங்க. வாங்குனதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் மேன் என்ன மாரியான ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மெயின்டெயின் பண்ண வேண்டியது இருந்துச்சு? இப்போ லோன் வாங்குனதுக்கப்புறம் நாங்க பேங்க்குக்கு எவ்வரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் சரி. பேஸ்ட் ஆன் த பேங்க்கோட ரிக்வயர்மெண்ட்ஸ். ஒரு சில பேங்க் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில வந்து மந்த்லி கேட்குறாங்க. ஓகே. நம்ம வந்து மினிமம் 3 மந்த்ஸ் நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம குடுக்குறோம்னு ஒரு அஷ்யூர் பண்ணிட்டு, ம். புக் டெப்ஸும் ஸ்டாக் இன்வென்டரியும் வந்து நம்ம அவங்களுக்கு குடுக்க வேண்டியதா இருந்துச்சு. நம்ம ட்ரேடர்ங்கிறனால. ஓகே. இதே மேனுஃபேக்சரர்னா அது கான்செப்ட் வேற மாரி. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அப்ப நீங்க வந்து சிசி லிமிட் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்க குடுக்க வேண்டியது எவ்வரி குவார்ட்டர்லி ஒன்ஸ் என்ன குடுக்க டேட்டாஸ் லிஸ்ட் டேட்டாஸும் ஸ்டாக்கும் நீங்க மெயின்டெயின் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எவ்வரி குவார்ட்டர் நீங்க சப்மிட்டும் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். ஓகே. இன்கேஸ் சப்மிட் பண்ணலனா என்ன மாரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க? அது சப்மிட் பண்ணலைன்னா, அ டெபிட்ஸ் ஏதோ பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ₹2000 எக்ஸாம்பிளுக்கு. அது மாரி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன் டைம் நான் சப்மிஷன் சொல்லிட்டு ஒரு சார்ஜ் வந்து வந்துரும். அத அவாய்ட் பண்றதுக்கு நீங்க மந்த்து எவரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வித்தின் 7த்துக்குள்ள நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு சப்மிட் பண்ணிட்டேன்னா வெல் அண்ட் குட். ஓ! அது நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இப்போ நீங்க வந்து பிசினஸ்க்காக லோன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்தில என்ன சொன்னீங்க? ஹவுசிங் லோன் எடுத்தேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன மாதிரியான லோன் எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க இதுவரைக்கும்? சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். நல்ல கொஸ்டின் தான். ஆ, பேங்க்கு ஆஃபர் பண்ண ஒரு சில லோன்கள் நான் வாங்கியிருக்கேன். ஆ. சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு ம். ஹவுசிங் லோன் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். கரெக்ட். அப்புறம் பர்சனல் லோன் வாங்குனோம். சரி, அப்புறம் கார் லோன் வாங்குனோம். சரி. அப்புறம் 2 வீலருக்கு லோன் வாங்குனோம். ஓகே, அப்புறம் கோல்டு லோன் வாங்குனோம். ஓகே. அப்புறம் கிரெடிட் கார்ட் லோன்ஸும் வாங்குனோம். ஒரு சில டைம் தேவைப்படும்போது அப்போ. சரி. இதெல்லாம் வந்து லோன்ஸா நாம வந்து யூஸ் பண்ணோம். இப்போ ரீசென்ட்டா கூட அக்ரி லோன் கூட நம்ம வாங்கணும். வாங்கியிருக்கீங்க. இந்த மாரி லோன்ஸு ஒரு லோன் விட்டுட்டீங்க. சொல்லுங்க. லோன் கோல்ட் லோன் கோல்டு லோனு ஆமா. கண்டிப்பா. வாங்கி கோல்டு லோனும் வாங்கியிருக்கோம். அது நெறைய டைமே வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கீங்க. சரி, அருமை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட லோன் எடுத்திருக்கீங்க. ஆமா. இதெல்லாம் என்ன பர்ப்பஸ்க்காக வாங்குனீங்க? அது எப்படி யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்க? உங்களுடைய பெர்சனல் குரோத்துக்கும், ஃபேமிலி குரோத்துக்கும், பிசினஸ் குரோத்துக்கும். அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன் ஃபர்ஸ்ட்டு லோன் ஸ்டார்ட் பண்ணும்போது பர்சனல் லோன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி. லோன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பர்சனல் லோன் வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கி, ம். ஒரு இடம் வாங்குனோம். ஓகே. ஒரு அன்னைக்கு பார்த்தோம்னா, ஒரு 3 லேக்ஸ் வந்து சடனா ஒரு லோன் வாங்கி, ம். அன்னைக்கு இடம் விலை கம்மியா இருந்ததுனால, ஒரு
15 சென்ட் இடம் வாங்க முடிஞ்சது. ஓகே. அதை யூட்டிலைஸ் பண்ணோம். ஓகே. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து ஹோம் லோன் வாங்கணும். ஓகே. ஹோம் லோன் வீடு வந்து ஒரு ஃப்ளோர் நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடித்தோம். அடுத்த ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளோர் தானே எடுத்திருக்கோம். ஏன் நம்ம அடுத்த லெவல் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, அடுத்த ஹவுசிங் லோன் டாப் அப் அப்படின்னு நினச்சிட்டு டாப் அப்க்கு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பட் டாப் அப் பார்க்கும்போது நம்ம எதுக்கு மறுபடியும் ஒரு 7 ஏற்கனவே 9 வருஷம் போட்டிருக்கோம். திருப்பி மறுபடியும் ஒரு 15 வருஷம் போட்டோம்னா டைம் ரொம்ப டிலே ஆகுமே. எதுக்கு அவ்வளோ லோன் கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணணும், பர்சனல் லோனும் இல்லை வேற மாதிரி லோன் ஏதோ ஆல்ட்ரேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு பர்சனல் ஒரு 5 லேக்ஸும் சிட்டு ஒன்று வச்சுருந்தோம். சிட்டு ஒரு 10 லேக்ஸும் போட்டும் என்ன பண்ணிட்டோம், அந்த ஹோம் லோன் இல்லாமே வந்து நம்ம வந்து வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கார் லோன் வீடை கட்டியாச்சு. ஒரு கார் கண்டிப்பாக எல்லோரும் வேணும். சரி அதுக்காக கார் லோன் ஒன்று போட்டோம். பட் கார் லோன் போட்டும் ரொம்ப நாள் விடலை. வித்தின் 1.5 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லோன் வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து அதிகமாக கட்டி அந்த லோனை வந்து ஷார்ட் க்ளோஸ் பண்ணணும். ஹவுசிங் லோனுக்கு அந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் எடுத்தோம். பணம் கையில் இருக்கும்போது ஒரு 50,000 1,00,000 அப்படின்னு கட்டும்போது என்னாச்சுன்னா அந்த டேர்ம் பீரியட் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீரியட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகே. கார் லோன் 7 இயர்ஸ் போட்டிருந்தோம். அது 2.5 இயர்ஸ்க்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. இம்மீடியட்டாக பே பண்ணுங்காட்டி. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவல் லோன். ஜுவல் லோன் எப்போ போட்டோம்னா இந்த வீடு கட்டும்போது திடீர்னு 1,00,000 ரூபா பத்தாது, 2,00,000 பத்தாது. அந்த டைமில் என்னன்னா ஜுவல் லோன் வந்து யூஸ் பண்ணணும். அந்த குரோத்துக்காக மட்டும்தான் ஜென்ரலாக லோன் யூஸ் பண்ணணும். எப்போவுமே லோன்னு போகும்போது ஏதாவது ஒன்று பர்பஸ் பொருள் வாங்குறக்கோ, ஒரு லக்ஸுரி திங்ஸ் வாங்குறக்கோ, இல்லை வேறு ஏதோ எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி நம்மளோட டூர் போகிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்போவுமே நம்ம யோசிக்கவே இல்லை. இல்லை ஒன்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டெப் அப் வேணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம லோனே வந்து ஓகே. அக்ரி லோன் இருக்கு. அக்ரி லோன் இருக்குது. அக்ரி லோன் வாங்கினது பர்பஸ். அக்ரி லோன் ரீசெண்டாக வாங்கணும். ஓகே. அது எதுக்கு வாங்கினோன்னா நம்ம இதில் வந்துட்டு கிணத்துல போர் மோட்ரு கொஞ்சம் எல்லாம் அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி நம்ம கையில் இருந்து செலவு பண்ணுறத விட பேங்க்கில் லோன் போகும்போது சப்சிடிஸும் வரும். அந்த சப்சிடிஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். நாங்கள் கவர்மெண்ட்டு நம்மளை நிறைய டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்ம சப்சிடியை நமக்காக கொடுக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது நம்ம வந்து அக்ரி லோனும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. இப்போது நீங்கள் வந்து லோன் எதுன்னு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து கொலாட்ரல் கொடுத்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் கொலாட்ரல் தேவைப்பட்டுச்சு? ஜென்ரலாக வந்து லோன் எப்படி சும்மா எப்படி இவ்வளோ தருவாங்கங்கிறதுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக கொலாட்ரல் கொடுக்க வேண்டிய லோனு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் நம்ம வீடை வந்து எம்ஓடி பண்ணி கொடுக்குறோம். கரெக்ட். கார் லோனுக்கு காரோட ஆர்சி வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். அப்புறம் சிமிலரில் வந்து இந்த இது தொழில் தொடங்குறதுக்கு நம்ம லோன் சிசி லோன் வாங்கணும் இல்லைங்க, அதுக்கு வந்து நம்மளோட வீடு லேண்டு ஏதோ ஒரு வந்து நம்ம கொலாட்ரல் கொடுத்துருவோம். கொடுத்த மற்ற லோன்ஸ்க்கு ஜென்ரலாக அந்த ப்ளோட்டர் வந்து தேவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஜென்ரலாக டேர்ம் லோனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்காது, பர்சனல் லோனுக்கே கொடுக்க வேண்டியது இருக்காது. இந்த மாதிரி அதர் லோன்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்க வேண்டியது. ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி பெரிய லோன்ஸ்க்கெல்லாம் வந்து பேங்க் வந்து ஒரு ஷூரிட்டிக்காக நமக்கு வந்து லோனை எதிர்பார்க்குறாங்க. அதை கொடுக்கணும். நம்ம கொடுத்தா தான் அது வந்து பேங்க்கும் நமக்கு வந்து சேஃபாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் மெயினாக. இப்போது இந்த கடன் எல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த கடன் வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி சேஞ்சஸை கொடுத்துருக்கு? இப்போது கடன் வந்து வாங்கும்போது தான் ஒவ்வொரு ஸ்டெப் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு இடத்துல ஸ்டெப் அப்லாம் எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு லோன் போகும்போது தான் எனக்கு இடம்னு ஒன்று இருந்தது. அப்புறம் அடுத்த லோன் போகும்போது தான் எனக்கு வீடுன்னு ஒன்று இருந்துச்சு. அடுத்த லோன் போகும்போது காரு. இப்படி ஒரு லோனுக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்குது. நம்ம ஒரு எம்ப்ளாயே இருந்து இப்போ எம்ப்ளாயர் பொசிஷனுக்கு வந்திருக்கோம். கரெக்ட். அப்போது இதுக்கு வந்து லோன் இருக்க ஒரு கான்ஃபிடென்ட், இப்போ வீடு இருக்குது, இடம் இருக்குது, எல்லாம் இருக்கும்போது நம்ம தைரியமாக நம்ம வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சேலரி பொசிஷன் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இன்கம் வருமானா வராது. செடி போடுற மாதிரி தான். விதை போட்டு செடி வளர்ந்து காய்க்கும் போது தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். ஆமாம். அதுக்கான வார்ம் அப் பீரியட் ஜென்ரலாக அது கிட்டத்தட்ட ஒரு 6 to 2 இயர்ஸ் கூட ஒரு சில பிஸ்னஸ்க்கு இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் நல்ல ஒரு கேப். நம்ம சப்போர்ட் இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ஆச்சு. லோன்னால தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது வந்து நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ லோன் கிடைச்சதுனால
லோன் நம்மளுக்கு பேங்கர்ஸ் கொடுத்ததுனால நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அது மிக கரெக்டான உங்கள் அசம்ஷன் வந்து அருமையான கரெக்டான அசம்ஷனு. ஜென்ரலாக எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வரணும்னா நமக்கு என்ன மெயின் தேவைன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் நமக்கு வேணும். அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நம்ம இன்னொருத்தர் பக்கம் வெளியிலையோ எங்கேயார் சப்போர்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ரொசீஜர் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து அது நம்ம லைஃப்பில் வந்து நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே. இப்போ அடுத்து இப்போ லோன் நிறைய எடுத்துட்டீங்க. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சா? கண்டிப்பாக நம்ம வந்து அது பேக்கப் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நம்ம லோன்னு போயிடுறோம். கரெக்ட். நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வேணும். நம்ம பாட்டில் லோன் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்னா கரெக்ட். ஃபேமிலியோ மற்றவங்களோ தவிக்கக்கூடாது. அதுக்கு கண்டிப்பாக எவ்வளோ லோன் வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலாங்கிறத விட அதை விட ஒரு மடங்குன்னு சொல்ல விட ஒரு அரை மடங்காவது நம்ம வந்து இன்சூரன்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட். ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஒரு தைரியத்தை கொடுக்கும். நமக்கும் சரி நமக்கே ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் எந்த சிரமத்தை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இந்த ஜட்ஜில் நீங்கள் சொல்லி தான் எனக்கு ஒரு முன்னாடி ஒரு காலத்தில் சொல்லியிருக்கீங்க. அதை தான் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனும் நான் பண்ணியிருக்கேன். அதான் கரெக்ட். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பிரெட் வின்னர் இருக்காரு, அவரோட இன்கம் நம்பி தான் அந்த ஃபேமிலி இருக்கு. அவர் லோன் எடுத்து பிஸ்னஸ் பல மடங்கு க்ரோ பண்ணுறாரு, வீடு லைஃப் ஸ்டைல் மாற்றுறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஒரு பிரெட் வின்னர் இல்லைன்னா அந்த குடும்பம் இது எல்லாத்துக்கும் பெரிய பேர்டனில் போய் மாட்டிடுது. கண்டிப்பாக இதிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா, இதிலிருந்து வெளிவரணும்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த பிரெட் வின்னர் லோன் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அதோட 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜயகுமார் ஒரு நண்பர் அவர் தான் வந்து நம்ம என்ன சொன்னாருன்னா லோனெல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். அந்த ஈக்குவலண்டாக இன்சூரன்ஸும் இருந்ததுன்னா ஃபேமிலிக்கு எந்த ஒரு இருக்காது அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து நம்ம இனிஷியலாக அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் அந்த பீரியட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது சரி கரெக்டான ஒரு சஜஷன் கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணணுன்ட்டு அது அழகாக பண்ணோம். அதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி, மிகப்பெரிய நன்றி. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டும் பெரிய இது ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அந்த ஒரு தைரியம் வந்து அப்போ தான் வருது. ஏன்னா நம்ம பாட்டில் கடன் வாங்குறோம்னா 20 லட்சம் 50 லட்சம் நம்ம கடன் வாங்கிடுறோம் டக்குன்னு யோசிக்காமல். ஆனால் அந்த லோனுக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறனால நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கும். அந்த தைரியம் நம்ம பிஸ்னஸ்க்கும் நிறைய சப்போர்ட் பண்ணும். இந்த டெசிஷன்ஸ் எடுக்கும்போது ஆகட்டும், ஒரு இடத்துல நம்ம வந்து சர்வைவ் ஆகிறதுக்காகட்டும் கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் பண்ணும். நன்றி. ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய லைஃப்பில் சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள், கடன் நல்லதா கெட்டதா? சிறப்பாக உபயோகப்படுத்தினா கடன் மிக நல்லது. நல்லது. கரெக்ட். உபயோகப்படுத்துறது ஏதாவது தவறுகள் நம்ம செஞ்சோம்னா அது மிக மோசமான விலைகளையும் கொடுக்கும். கரெக்ட். அருமை. உண்மையான யூஸ் பண்ணுறது என்னோட மிகச்சிறந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். கடன் வந்து மிக நல்லது. கடன் வாங்கும்போது தான் நம்மளோட ஒவ்வொரு குரோத்தும் ஸ்டெப் அப் ஆகும். இப்போ கடன் இல்லாமல் நம்ம சம்பளம் வாங்கினா போதும். அந்த சம்பளத்தை வச்சு செலவு நம்ம சேர்த்து வச்சு சேவ் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த குரோத் போகலான்னு நினைக்கும்போது அதோட ஒரு ஸ்டெப் அப் வந்து அவ்வளோ பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணவே முடியாது. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி போகும்போது இப்போ சேலரி வாங்குகிறோம். அந்த சேலரி அந்த மாதம் செலவு தான் யோசிப்போம். பட் இந்த மாதிரி வாங்கும்போது தான் நமக்குன்னு ஒரு க்ரோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கடன் நல்லது. கடன் மிக நல்லது. நல்லது. எங்களுடைய அழைப்பை ஏற்று பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை பற்றியும் சொல்லணும், பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டை பற்றியும் சொல்லணும். பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட் இந்த பிரகாரம் நீங்கள் நிறைய இன்ட்ரிவ்யூஸில் பண்ணணும். இதே மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை இப்போ எக்ஸாம்பிள் கடன் வாங்குறது நல்லதுங்கிறத மக்கள் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சக்கூடிய ஒரு ஓப்பன் அப் சொல்கிறேன். அதை வந்து நம்ம வந்து கொடுக்குறீங்க. அது வந்து மிக நல்லது. நாட்டு மக்கள் மிக நிறைய பேர் நன்மை அடைவாங்க. பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட் யூடியூப் சேனலுக்கும் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்தாருக்கும் ஆப்டிமா இன்வைட்டர் சார்பாகவும் எமது சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி. இதுவரை நம்மளுக்கு பொறுமையாக நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் அவருக்கே உரிய ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணார். அவர் என் ஜெயபிரகாஷ், என்னுடைய நண்பர், ஆப்டிமா இன்னோவேட்டர்ஸோட ஓனர். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். டெஃபினட்டாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டிலிருந்து விஜயகுமார்.